உண்மை செய்திகள். பூமி, சந்திரன் உலகத்தில் எப்படி உண்டானது? பூமி, சந்திரன் போல் வேறு கிரகங்களில் சந்திரன் இருக்கிறதா? புளூட்டோவிற்கு எத்தனை சந்திரன் உள்ளது? புளூட்டோவில் உள்ள சந்திரன் சாரோன் எப்படி உண்டாயிற்று? அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். புளூட்டோ ஒரு சூரிய குடும்பத்தில் அறியப்பட்ட மிகப்பெரிய குள்ள கிரகமாகும். பல புளூட்டோ அளவிலான கிரகங்கள் நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் இருப்பதால் புளூட்டோ 2006 ஒரு கிரகத்திலிருந்து குள்ள கிரக நிலைக்கு தரமிறக்கப்பட்டது. 1930 புளூட்டோவின் கண்டுபிடிப்பு ஒரு ஆராய்ச்சியாளர்களின் முயற்சியின் விளைவாகும். நெப்டியூனுக்கு அப்பால் யுரேனஸ் சுற்றுப்பாதைகள் உள்ள கிரகம் தொந்தரவு செய்வதாக வானியலாளர்கள் ஆரம்பத்தில் கணக்கிட்டனர். 1978 புளூட்டோவின் மிகப்பெரிய நிலவான சாரோன் கண்டுபிடிக்கப்பட்டது. வானியலாளர்கள் முதன்முறையாக முரண்பாடுகளை கணக்கிடுவதற்கு இது மிகவும் சிறியதாக இருந்தது. புளூட்டோ ஒரு குள்ள கிரகமாக வகைப்படுத்துள்ளது மற்றும் ஒரு சூரிய குடும்பத்தில் உறுப்பினராகவும் உள்ளது. சுற்றுப்பாதைக்கு அப்பால் ஒரு வட்டு போன்ற மண்டலத்தில் சுற்றும் பொருட்களின் குழு நெப்டியூன் கைபர் பெல்ட், அதாவது நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தொலைதூர பகுதி ஆயிரக்கணக்கான சிறு பனிக்கட்டி உலகங்களுடன் ஆரம்பத்தில் உருவானது. சூரிய குடும்பத்தின் வரலாறு இந்த பனிக்கட்டி பாறை உடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கைபர் பெல்ட், அதாவது நெப்டியூனின் சுற்றுப்பாதை பொருட்கள் அல்லது யுரேனஸ் நெப்டியூன் பொருட்கள் புளூட்டோவில் 248 ஆண்டுகள் நீளமான நீள்வட்ட சுற்றுப்பாதை அதை கொண்டு செல்லும். சூரியனில் இருந்து 49.3 வானியல் அலகுகள், அதாவது ஒரு AU என்பது சராசரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் சுமார் 1500 லட்சம் கிலோமீட்டர்கள் ஆகும். 1979 முதல் 1999 வரை புளூட்டோ உண்மையில் நெப்டியூனை விட சூரியனுக்கு அருகில் இருந்தது. 1989 புளூட்டோ வந்தது சூரியனின் 29.7க்குள் படிப்பதற்கான அரிய வாய்ப்புகளை வழங்குகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சிறிய குளிர் தொலைதூர உலகம் புளூட்டோவின் சுற்றுப்பாதை எப்போதாவது அதை அருகில் கைபர் பெல்ட்டை விட சூரியனுக்கு அருகில் கொண்டு வருகிறது. புளூட்டோ பூமியின் நிலவின் விட்டத்தில் 2/3 பங்கு உள்ளது. அயல் நாட்டு மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் பனி போன்ற பனிக்கட்டிகள் அதன் மேற்பரப்பில் உறைகின்றன. அதன் காரணமாக புளூட்டோ அளவு மற்றும் குறைந்த அடர்த்தி புளூட்டோவின் 1/6 பங்கு ஆகும். அதன் அடர்த்தி அது பகுதியளவு இயற்றப்பட்டிருப்பதை குறிக்கிறது. புளூட்டோ செரிஸை விட பெரியது. செவ்வாய் கிரகத்துக்கு இடையே உள்ள சிறுகோள் பெல்ட்டில் வசிக்கும் குள்ள கிரகம் மற்றும் வியாழன் 20 மடங்கு பெரியது. புளூட்டோ சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது அதன் மேற்பரப்பு பனிக்கட்டிகள் கரைந்து உருகுகின்றன. தற்காலிகமாக மெல்லிய வளிமண்டலத்தை உருவாக்குகிறது. புளூட்டோவின் குறைந்த ஈர்ப்பு சுமார் பூமியின் 6% ஆகும். இது வளிமண்டலத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது. நமது பூமி கிரகத்தின் வளிமண்டலத்தை விட உயரத்தில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புளூட்டோ கிரகத்தின் ஒவ்வொரு சுற்றுப்பாதையின் ஒரு பகுதியின் போது அது மிகவும் குளிராக மாறும். சூரியனில் இருந்து வெகு தொலைவில் பயணிக்கிறது. மேலும் இது பெரும்பகுதி இந்த நேரத்தில் கிரகத்தின் வளிமண்டலம் உறைகின்றது.
புளூட்டோவின் மிகப்பெரிய சந்திரன் சாரோன் என்பதாகும். இது புளூட்டோவின் பாதி அளவு. சரோன் மிகவும் பெரியது. இது கிரகத்தின் சில சமயங்களில் ஒரு இரட்டைக்குள்ள கிரக அமைப்பு என குறிப்பிடுகிறார்கள். இரட்டைக்குள்ள கிரக அமைப்புகளுக்கிடையே உள்ள தூரம் 19,640 கிலோமீட்டர்களாகும். ஹாப்பிள் விண்வெளி தொலைநோக்கி புளூட்டோவை பற்றி 1994 புளூட்டோ மற்றும் சாரோன் கிரகத்தின் புகைப்படம் எடுத்தது. இது பூமியிலிருந்து 30 AU ஆண்டுகள் தள்ளியிருப்பதாக கணக்கிட்டனர். இதன் புகைப்படங்கள் சரோன் சாம்பல் நிலத்தில் இருப்பதை காட்டியது. புளூட்டோ சிவப்பு. இதைவிட சாரோன் மேற்பரப்பு கலவைகள் மற்றும் அமைப்பு வேறுபட்டது என்பதை குறிப்பிடுகிறது. 2005 ஆண்டில் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலம் புகைப்படம் எடுத்த விஞ்ஞானிகள் சாரோனின் 2 சிறிய நிலவுகள் சுற்றுவதை கண்டறிந்தனர். ஆனால் புளூட்டோவிலிருந்து சாரோனை விட 2 முதல் 3 மடங்கு தொலைவில் உள்ளது. இது நிக்ஸ் மற்றும் ஹைட்ரா நிலவு என்று பெயரிடப்பட்ட 2 நிலவுகளின் விட்டம் 50 முதல் 100 கிலோமீட்டர்கள் தான் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 2011 ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்வையாளர்கள் இன்னும் சிறிய நிலவை கண்டுபிடித்தனர். இது பின்னர் ஹெர்பரேஸ் என்று பெயரிடப்பட்டது. மேலும் 2012 மற்றொரு சிறிய நிலவு கண்டுபிடிக்கப்பட்டது. இது பின்னர் ஸ்டைக்ஸ் என்று பெயரிடப்பட்டது. இது மணிக்கு சுமார் 48,280 கிலோமீட்டர்கள் பயணிக்கும். இதிலிருந்து புளூட்டோவிற்கு மொத்தம் 4 நிலவுகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2013 வாக்கில் விண்கலம் புளூட்டோவிற்கு பாதி வழியில் சென்றது. யுரேனஸின் சுற்றுப்பாதையை தாண்டி 2015 அதன் புளூட்டோ சந்திப்புக்கு சென்றது. புளூட்டோவை சுற்றி சந்திரனின் சுற்றுப்பாதை 6.4 பூமி நாட்களை எடுக்கும். ஒரு புளூட்டோ சுழற்சி 6.4 பூமி நாட்களை எடுக்கும் என்று கணக்கிட்டனர். சரோன் உயரமாகவோ அமைக்கவோ இல்லை. ஆனால் புளூட்டோவின் மேற்பரப்பில் அதே இடத்தில் சுற்றுகிறது. மேலும் சரோன் நிலவின் அதே பக்கம் எப்போதும் புளூட்டோவை எதிர்கொள்ளும். இது டைடல் லாக்கில் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான கிரகங்கள் மற்றும் நிலவுகளுடன் ஒப்பிடுகையில் புளூட்டோ சாரோன் நிலவு அமைப்பு யுரேனஸை போல அதன் பக்கத்தில் சாய்ந்துள்ளது. புளூட்டோவின் சுழற்சி பின்னோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழல்கிறது. யுரேனஸ் மற்றும் வீனஸ் பின்னோக்கி சுழற்சியை கொண்டுள்ளன. புளூட்டோவிற்கு காந்தப்புலம் உள்ளதா என்பது தெரியவில்லை. ஆனால் அதன் சிறிய அளவு மற்றும் மெதுவான சுழற்சி சிறிய அல்லது காந்தப்புலத்தை பரிந்துரைக்கவில்லை. புளூட்டோ மற்றும் அதன் குடும்பத்தின் நிலவுகள் மிகவும் சிறியதாகவும் தொலைவில் இருப்பதால் அவை பூமியிலிருந்து கவனிப்பது மிகவும் கடினம். புளூட்டோ சரோன் நிலவுகள் மற்றும் சிறிய நிலவுகள் நிக்ஸ் மற்றும் ஹைட்ரா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் படமாக்கப்பட்டது. புளூட்டோ படங்கள் மாறிவரும் வீக்கத்தை அறியும் வானியலாளர்கள் இறுதியில் புளூட்டோவிற்கு சரோன் புளூட்டோவின் பாதி அளவு பெரிய நிலவு ஒரு துணை இருப்பதைப் போல தீர்மானித்தது. புளூட்டோவின் மேற்பரப்பு வரைபடங்கள் வெள்ளை, அடர் ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிலப்பரப்புடன் சிக்கலான தோற்றமுடைய உலகத்தை வெளிப்படுத்துகின்றன. ஒரு நாவலான கிஸ் அண்ட் கேப்சர் நிகழ்வு புளூட்டோவிற்கு சரோன் அதன் மிகப்பெரிய நிலவை கொடுத்தது என்று புதிய ஆராய்ச்சி பரிந்துரைக்கின்றது. ஜூலை 14 2015 அன்று நாசாவின் நியூ ஹொரைசன்ஸ் விண்கலத்தில் எடுக்கப்பட்ட புளூட்டோ மற்றும் சரோன் ஆகியவற்றின் மேம்பட்ட வண்ணப்படங்களின் கலவை தாழ்த்தப்பட்ட குள்ள கிரகமான புளூட்டோ மற்றும் அதன் மிகப்பெரிய சந்திரன் சரோன்
ஒரு அசாதாரண ஜோடியை உருவாக்குகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். மேலும் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் பைனரி அமைப்பு, இதில் ஒவ்வொன்றும் மற்றொன்றை சுற்றி வரும் எப்படி வந்தது என்று விவாதித்து வருகின்றனர். சரோன் புளூட்டோவின் பாதி அளவில் இருப்பதால் அது குள்ள கிரகத்தின் களத்தில் எப்படி முடிந்தது என்பதை விளக்க வல்லுநர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இப்பொழுது முந்தைய கோட்பாடுகளுக்கு சவால் விடும் புதிதாக விரிவிக்கப்பட்ட கிஸ் அண்ட் கேப்சர் பொறிமுறையின் மூலம் புளூட்டோ சரோனை பாதுகாத்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் குழு பரிந்துரைக்கின்றது. அவர்களின் படைப்புகள் போன வாரம் திங்களன்று நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்டது. புதிய கோட்பாடு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு புளூட்டோவும் சாரோனும் வெளிப்புற சூரிய குடும்பத்தில் தொலைதூர பகுதியில் மோதியதாக கூறப்படுகிறது. ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கு பதிலாக இரு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து சுழலும் பனிக்கிரகம் வடிவத்தில் 10 முதல் 15 மணி நேரம் வரை பிரிந்தன. ஆனால் இறுதியில் புளூட்டோவும் சாரோனும் ஒருவருக்கொருவர் சுற்றுப்பாதையில் சிக்கிக்கொண்டன. மோதிய போதிலும் குள்ள கிரகம் புளூட்டோவும் சரோன் சந்திரனும் பெரும்பாலும் அப்படியே இருந்திருக்கும். பெரும்பால கிரக மோதல் காட்சிகள் ஹிட் அண்ட் ரன் அல்லது மேய்ந்து ஒன்றிணைகின்றன என்று வகைப்படுத்தப்பட்டன. இப்பொழுது கண்டுபிடித்தது முற்றிலும் வேறுபட்டது. கிரக மோதல் சுருக்கமாக ஒட்டிக்கொண்டு பின்னர் பிரிந்து செல்லும் கிஸ் அண்ட் கேப்சர் புவியீர்ப்பு விசையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்கிறார் அரிசோனாவின் லூனார் பல்கலைக்கழகத்தின் நாசா முதுகலை பட்டதாரி மற்றும் கிரக விஞ்ஞானி. கிரக ஆய்வகம் மற்றும் ஆய்வின் முதற்தன்மை ஆசிரியர் ஒரு அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் குறுக்கே இருக்கும் கிரகங்களுக்கிடையே ஏதேனும் மோதல் ஏற்பட்டால் சிறிய ஒன்றை பெரிய கிரகம் கைப்பற்றும், அது அழிக்கப்படும் என்று நான் எப்போதும் கருதினேன் என்று ஆய்வில் ஈடுபடாத இங்கிலாந்தில் உள்ள திறந்த பல்கலைக்கழகத்தின் கிரக புவியியல் விஞ்ஞானி கூறினார். ஆராய்ச்சியாளர்கள் முன்மொழிந்த கிஸ் அண்ட் கேப்சர் முறையால் புளூட்டோவால் கைப்பற்றப்பட்ட சரோன் சந்திரன் மோதலுக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு ராபர்ட் மெலிகியன் மற்றும் அடின் டெண்டன் பல குட்டி நிலா பிரிந்த நேரத்தில் சரோன் நிலா பிரிந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். முன்னதாக சரோன் நிலா ஒரு வான உடல் பேரழிவாக புளூட்டோவில் மோதியது. அதன் தாக்கத்திலிருந்து ஒரு பெரிய அளவு வெப்பத்தை உருவாக்கியது. பூமியின் நிலவு இதே வழியில்தான் உருவானது என்பதை விஞ்ஞானிகள் பரவலாக ஒப்புக்கொள்கிறார்கள். விஞ்ஞானிகள் பரிந்துரைத்த சமீபத்திய புளூட்டோவும் சரோன் நிலவும் நமது பூமி மற்றும் சந்திரனிலிருந்து மிகவும் வேறுபட்டவை. சந்திரன் பூமியை தெளிவாக சுற்றும் பொழுது புளூட்டோவும் சரோனும் ஒன்றையொன்று சுற்றி வருகின்றன. மோதலுக்கு முன்னதாக புளூட்டோ வேகமாக சுழன்று கொண்டிருப்பதாலும் சரோன் பெரும்பாலும் அவற்றின் மண்டலத்திற்கு வெளியே இருப்பதால் அது சரோனை தள்ள முடியும். மேலும் சரோன் நிலவு மெதுவாக வெளியேறத் தொடங்குகிறது என்று கார்டியனின் நிக்கோலா கூறுகிறார். இந்த தாக்கம் புளூட்டோவின் புதிய புவியியல் சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். மற்ற கிரகங்களும் புதிய சூழ்நிலை புவியியலை எவ்வாறு பாதித்திருக்கலாம், அத்துடன் முத்தம் மற்றும் பிடிப்பு பொறிமுறையானது பிரபஞ்சத்தில் உள்ள பூமி சந்திரன் பிற கிரக அமைப்புகளுக்கு பொறுப்பாக இருக்குமா என்பதை ஆராய ஆராய்ச்சியாளர்கள் குழு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.